Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆரிக்கு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம என்ன சைஸ் ஃப்ரேம், என்ன சைஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஸ்டாண்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணி என்ன சைஸ் ஸ்டாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன சைஸ் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. இது என்ன சைஸ்ன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இது 18 இன்ச் ஸ்டாண்டு. ஆனால் நம்ம செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மெஷரிங் டேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டோட இந்த சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி இந்த டேப்போட இந்த எட்ஜை இங்கே பிடிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள். இது 17.5 இருக்குது, 17.5 இருக்குது. நான் இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இது 18 இன்ச் ஸ்டாண்டு தான். ஆனால் இப்போ 7 இங்கே நான் கொஞ்சம் கையில் பிடிச்சிருக்கிற இது கொஞ்சம் இதாகுது. இருந்தாலுமே 17.5 தான் இருக்குது. இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணணும். இது என்னுடைய ஃப்ரேமு. இந்த ஃப்ரேம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணலாம். இதே மாதிரி மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது பாருங்கள், இது கரெக்டாக 18 இன்ச்சஸ் இருக்குது. 18 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரேமோட சைஸ் இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணணும். இது இன்னர் ரிங் தான் எடுத்துருக்குறேன். ஏன்னா நம்ம இன்னர் ரிங் தான் நம்ம ஸ்டாண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால் இன்னர் ரிங்கில் மெஷர் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி அவுட்டர் ரிங்கில் அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம அதில் மெஷர் பண்ணால் கரெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி இன்னர் ரிங்கில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். பாருங்கள், இது கரெக்டாக 18 இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.